தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய மதிய வணக்கம். தமிழகத்தில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருந்து நிறுவனம் ஸ்ட்ரீசன் அப்படிங்கிற நிறுவனம் கோல்டு ரிஃப் அப்படின்னு ஒரு சிரப் அதை செஞ்சு இந்தியா முழுவதுமே அனுப்புகிறாங்க. அது மத்திய பிரதேஷ், ராஜஸ்தானில் 2 இடத்துல குழந்தைகள், மத்திய பிரதேசில் இதுவரை 11 குழந்தைகள் அந்த சிறப்பு மூலமாக இறந்திருக்கின்றார்கள். ராஜஸ்தானில் 2 பேர்த்துக்கு மேலே. அது சம்பந்தமாக 2 மாநிலத்தினுடைய காவல்துறையும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து வர்றாங்க. ஒரு SIT டீமும் கூட காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கு. ஆனால் முதல் விஷயம் மருந்து கண்டாமினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இருக்கக்கூடிய மருந்து கெட்டு போச்சு. ஆனால் இந்த மருந்தை பொறுத்தவரை முதல் கட்ட அறிக்கையில் பார்க்கும்பொழுது அது கண்டாமினேஷனாக தெரியவில்லை. அது யாரோ டையத்தில் கிளைக்கால் அதில் கலந்துருக்கிறாங்க. யாரோ ஒரு தேவையில்லாத ஒரு பொருளை உள்ளே கலந்து அது கிட்டத்தட்ட பாய்சனாகவே அது மாறி இருக்கிறது. அதனால் இது தரக்கட்டுப்பாடு, குவாலிட்டி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறத விடங்கன்னா தேவையில்லாத ஒரு கெமிக்கலை அந்த மருந்தில் உற்பத்தி செய்யும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல கலந்திருக்கிறது. அது கவனக்குறைவா இல்லை வேண்டுமென்றே செய்தார்களா, ஒரு பேட்ச் மட்டும் பிரச்சனையாங்கிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணுங்கன்னா, ஏன்னா தமிழ்நாடு அரசும் இதை கையில் எடுத்திருக்கிறாங்க. அதனால் என்னை பொறுத்தவரை இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே மத்திய அரசில் இந்தியன் ஃபார்மகோபியா கமிஷன் IPCன்னு ஒரு அமைப்பு இருக்குது, அவங்க இதை பார்க்கணும். அதே நேரத்தில் வேறு அமைப்புகள் இருக்குது, எல்லாமே பார்க்கணும். பட் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் பேட்சா அப்படிங்கிறது தான் சந்தேகமாக இருக்கு. ஏன்னா அதே கோல்ட் ரிஃப் இந்தியா முழுவதும் சப்ளை பண்ணுற மாதிரி தெரியுது. அப்படி இருக்கும்பொழுது எந்தெந்த ஒரு பேட்ச் மட்டும். அதனால் பொறுத்திருப்போம். தேவையில்லாமல் நம்ம இந்த நேரத்தில் எந்த இதுவும் நம்ம சொல்ல வேண்டாம். அங்கிருந்து SIT அதிகாரிகள் வந்திருக்கின்றார்கள். தமிழக அரசு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. முழுமையாக அந்த கம்பெனி சீல் பண்ணியிருக்கிறாங்க. இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாம் அவங்க இது பண்ணி சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இது என்ன நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் எதாக இருந்தாலும் கூட யார் இதில் தவறு இழைத்திருந்தாலும் கூட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். செக்கிங்கில், குவாலிட்டி செக்கில், மேனுஃபேக்சரிங்கில், பிரிஸ்கிரைப் பண்ண டாக்டர். ஏன்னா இன்னைக்கு மத்திய பிரதேசில் டாக்டரை கைது பண்ணியிருக்காங்க. காரணம் 2-3 சிறப்பு கொடுத்த பிறகு, குழந்தைகள் இறந்த பிறகு, கம்ப்ளைண்ட் வந்த பிறகு கூட நிறுத்தலை, மறுபடியும் அதை பிரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, சீரியஸாக எடுத்துக்கல. ஏன்னா அந்த டாக்டரே அவங்க முன்னாடி சிறப்பை குடிச்சு பார்க்குறாரு, அப்புறம் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. அது மாதிரி இந்த பல பிரச்சனைகள் நடந்திருக்கு. அதனால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கணும். மக்களுக்கு மருந்து கடையில் நம்ம வாங்கக்கூடிய மருந்தின் மீது நமக்கு ஒரு மரியாதை வரணும். அந்த இந்தியன் ஃபார்மகோபியா கமிஷனுடைய தலைவராக தமிழகத்திலிருந்து ஒருவர் பொறுப்பேற்றிருக்கின்றார்கள் சமீபத்தில். நிச்சயமாக அதெல்லாம் அவங்க பார்த்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கு. ஆனால் இது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம்தான். ஏன்னா நீதிபதி அவர்கள் இன்னைக்கு காலையில் நான் செய்தி பார்த்தேன், சமூக வலைதளத்தில் வரக்கூடிய கருத்துக்களை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நீதியரசர்களை பற்றி எப்பொழுதும் கூட நாங்கள் குறை சொல்ல மாட்டோம். நீதியரசர்கள் எல்லாத்தையும் தாண்டி மேலே இருக்கக்கூடியவர்கள். ஆனால் இந்த விஷயத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்கக்கூடிய கடினமான தன்மை, ஒரு நீதியரசராக இருந்தாலும் கூட அந்த கிராவிட்டி ஆஃப் வேர்ட்ஸ், ஏன்னா அதுக்கு ஒரு வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்கிறது, வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, வார்த்தைக்கு ஒரு கம்பீரம் இருக்கு. அது இன்னைக்கு சமூக வலைதளத்தில் பேசும் பொருளாக இருக்கு. இன்னைக்கு நீதியரசருடைய குடும்பத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அவருடைய தாயார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இதற்கு முன்பு பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதுக்குள்ள நாங்கள் போக விரும்பலிங்கன்னா, நீதியரசர் எல்லாவற்றையும் தாண்டி மேலே இருக்கக்கூடிய ஒரு நபர். அதே நேரத்தில் நீதியரசர் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் கூட, ஏன்னா ஒரு பக்கம் SIT இருக்கு, இன்னொரு பக்கம் FIR போட்டிருக்காங்க, இன்னொரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பிரிலிமினரி பெட்டிஷன்ல நீதியரசராக இருந்தாலும் கூட ஒரு கருத்து சொல்வது சரியா இருக்குமா அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்கன்னா, அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்து இல்லை. ஏன்னா SIT இன்வெஸ்டிகேஷனே நடந்து முடியல, யார் தவறு செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது. இது ஒரு பெயில் பெட்டிஷன் போயிருக்கு, பெயில் பெட்டிஷன் நிராகரிக்கிறதுக்கு உரிமை இருக்கு, CBIக்கு போகணும் ஒரு பெட்டிஷன் போயிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நாம் சில கருத்துக்களை சொல்லும் பொழுது இன்வெஸ்டிகேஷன் என்கொயரி இல்லாம மேல் மட்டத்தில் எப்படி யாராக இருந்தாலும் ஆழமாக கருத்து சொல்ல முடியும் என்பது தனிப்பட்ட வகையில் என்னுடைய கேள்வி. அப்படி இருந்தும் நீதியரசர்களை பொறுத்தவரை எல்லாவற்றையும் தாண்டி மேலே நிற்கக்கூடியவர்கள். அவர்களுடைய கருத்துக்களை அரசியலாக்க வேண்டாம் என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இந்தியா முழுவதும் நீங்க பாருங்க, எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட எப்படி மத்திய அரசை பயன்படுத்தி அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு மத்திய அரசை அருகில் வைத்துக் கொள்ள வேண்டும் தான் எல்லாமே பார்க்கறாங்க.
ஆனா தமிழகத்துல மட்டும்தான் மத்திய அரசை எதிரியாக கருதி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள். ராமநாதபுரம் போறாங்க, மீனவ நண்பர்களை சந்திக்கிறாங்க, சம்பந்தமே இல்லாம அவர்கள் செய்த தப்பை மறைப்பதற்காக கச்சத்தீவை பத்தி பேசுறாங்க. ஆரோக்கியமாக எந்த விஷயத்தையும் இதுவரை பேசாம எல்லாத்தையும் மத்திய அரசு மேல தூண்டி விடுறாங்க. ஆளுநர் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் சரிதான். தமிழ்நாடு யாருக்கு எதிராக போராடும்னு கேட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க போராடி ஆளுநரை மாற்ற முடியுமா, இல்ல ஆளுநர் என்கின்ற ஒரு பொறுப்பை இல்லாம செய்துவிட முடியுமா? முடியாதுங்கண்ணா. அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மக்களை வேண்டுமென்றே தூண்டிவிட்டு மக்களிடம் ஒரு போராட்ட மனநிலையை தேவையில்லாம உருவாக்குறாங்க. இது ஒரு ஆளும் கட்சி செய்ய வேண்டிய வேலையே இல்லை. ஆளும் கட்சி எல்லாவற்றையும் அனுசரித்து தான் போகணும். அதனால் கவர்னர் அதன் அடிப்படையில் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதனால முதலமைச்சர் அவர்கள் மறுபடியும் கவர்னர் மீது கேட்கிறாங்க. இது நம்மளுடைய நாட்டுக்கு நல்லதில்லை. தொடர்ந்து ஒரு முதலமைச்சர் கவர்னரை தொடர்ந்து சீண்டி கொண்டிருப்பது தமிழகத்திற்கு நல்லதல்ல என்பதும் எங்களுடைய கருத்து. ஆனா இப்பதான் நான் பார்த்தேங்கன்னா சத்தியமா எனக்கு தெரியாது. இப்பதான் நான் பார்த்தேன். எனக்கு தெரியாத விஷயத்தை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலைங்கண்ணா. அது ஒன்று. இது நான் பதில் சொல்றேங்கண்ணா, நீங்க கேளுங்கண்ணா. ஆனா அண்ணா நீங்க கேட்டது ரெண்டு சேர்த்து சொல்லிடுறேங்கண்ணா. அண்ணா, கரூர் விவகாரத்தை பொறுத்தவரை நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். திரு விஜய் அவர்கள் மீது வழக்கு போட்டு அக்யூஸ் நம்பர் 1 அப்படின்னா அது கேஸே நிக்காதுங்கண்ணா. கொஞ்சமாவது சட்டம் தெரிந்த யாராக இருந்தாலும் கூட சொல்லுவாங்க, அவங்க நீங்க புக்கே பண்ண முடியாது. அல்லு அர்ஜுனுடைய கேஸ் ஹைதராபாத்ல இதே தான் ஆச்சு, அதே தான் நடக்கும். சும்மா இவங்களுடைய அரசியல் ஆசைக்காக கைது பண்ணலாம், ஒரு இரவு சிறையில் வைக்கலாம், அடுத்த நாள் பெயில் கிடைச்சி 10 மணிக்கு வெளியே வந்துருவாங்க. இதெல்லாம் சின்ன பிள்ளைகள் விளையாடுகின்ற ஆட்டத்திற்கு சமம். இன்னைக்கு அரசு உறுதியா இருக்கிறாங்கன்னா யாரு தவறு செய்தார்களோ நடவடிக்கை எடுக்கணும். அதிகாரிகள் ஆரம்பித்து டிவிகே கட்சியினுடைய அடிமட்ட நிர்வாகிகள் யாராச்சும் இருக்கிறாங்க, பர்மிஷன் வாங்கினவங்க, அவங்க பக்கம் தப்பு இருக்கா அவங்க. அதே போல அதிகாரிகளும் கூட பர்மிஷன் கொடுத்தவங்க சரியா கொடுத்தாங்களான்னு இவங்க தான் சம்பந்தப்பட்டவங்க. நிகழ்ச்சி அனுமதி கிடைத்த பிறகு நீங்க யாரை வேணாலும் கூப்பிடலாம். ஏன் முதலமைச்சர் போகக்கூடிய நிகழ்ச்சி எத்தனையோ இந்தியாவில் நடக்குது. அப்ப ஒரு பர்மிஷனும் முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்குமாங்கன்னா தெரிஞ்சிருக்காது. பிரதமர் வரக்கூடிய நிகழ்ச்சிக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காது. நம்பிக்கையில வர்றாங்க. அதனால முதல்ல இருந்து சொல்லுகின்றேன், தமிழக வெற்றி கழகத்தின் மீது தவறு இருக்கா? தவறுகள் இருக்கு. சில விஷயத்தை சரியா அவங்க செஞ்சிருக்கணும். ஆனா விஜய் அவர்களை குற்றவாளியா நீங்க மாத்தினா முடியவே முடியாதுங்க. அது வாய்ப்பே இல்லை. அதனால அது அரசியலுக்காக சில பேர் பேசுறாங்க. அதனால திருமாவளவன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர். நாளைக்கு திருமாவளவனுடைய கட்சியில இதே போல நடந்திருந்தாலும் கூட நடக்கக்கூடாது. ஒருவேளை நடந்திருந்தாலும் கூட அப்போ நான் திருமாவளவனுக்கும் டிஃபெண்ட் பண்ணுவேன். காரணம், அவர் மீது போய் கைது பண்ணுவீங்களா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தான் பொறுப்புன்னு இல்லைங்கண்ணா, ஆர்கனைசர்ஸ் பொறுப்பு. அதனால் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு பாக்குறாரு, அவருடைய கட்சியிலிருந்து பெருமளவுல மக்கள் வெளியேறுவதை கண்கூட அவங்க பாக்குறாங்க. வேறு கட்சிக்கு போறாங்க. அந்த எரிச்சல்ல மட்டும்தான் திருமாவளவன் அவர்கள் வயிற்று எரிச்சல்ல அவர் வெளியே திடீரென்று விஜய் அவங்களை பத்தி தாக்குறதோ, மத்திய அரசின் மீது தன்னுடைய விமர்சனத்தை கடுமைப்படுத்தி இருப்பதோ அப்படித்தான் நான் பாக்குறேங்கண்ணா. இரண்டாவது, அண்ணன் கேட்ட மாதிரி நாங்க யாருமே இங்க தமிழக வெற்றி கழகத்தையோ திரு விஜய் அவர்களையோ ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய கடமை எங்களுக்கு கிடையாதுங்கண்ணா. நியாயத்தை நியாயமா பேசுறோம். தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஆளும் கட்சியால் நசுக்கப்படும் பொழுது நாங்க கருத்து சொல்றோம். தமிழக வெற்றி கழகத்தை இந்த விஷயத்துல நசுக்க பாக்குறாங்க, நடவடிக்கை எடுங்க. தலைவர்களை நசுக்க பாக்குறாங்க, கருத்து சொல்றோம். அதற்காக நாங்கள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்றோம், கூட நிற்கிறோம், நாங்க எல்லாம் பேசுறோம், அதெல்லாம் அப்பாற்பட்ட கருத்து. இன்னைக்கு இவங்க போட்டிருக்கிற எஃப்ஐஆர்லயே திமுக நடவடிக்கை எடுக்கல. இவங்க போட்டிருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கல. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் ஜென்சி ரெவல்யூஷனை பத்தி பேசுறார், அவர் மீது நடவடிக்கை எடுக்கல. அப்படி இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு அடைக்கலம் கொடுக்கறாங்கன்னு சொல்றதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குங்கண்ணா? நீங்க கவர்மெண்ட்ல இருக்கிறீங்க, எஃப்ஐஆர் 2 நீங்க போட்டிருக்கிறீங்க. நீங்க போட்ட எஃப்ஐஆர்லயே நீங்க நடவடிக்கை எடுக்கல. நடவடிக்கை எடுக்காத பொழுது எங்களை பற்றி கை காட்டி நாங்கள் அடைக்கலம் கொடுக்கின்றோம் என்று சொல்வது அபத்தமாக இருக்கிறது. நான் பல இடத்துல சமீபத்தில் மதுரையில் இதே மாதிரி ஒரு விஷயம் ஆச்சுங்கன்னா அன்னைக்கே நான் கூப்பிட்டு வான் பண்ண, அதை பண்ணாதீங்க தயவு செஞ்சுன்னு. அதனால இந்த விஷயத்தை பொறுத்தவரை காவல்துறை இருக்கிறாங்க. அதனால கட்சி நண்பர்களுக்கும் அன்பான வேண்டுகோள், நம்முடைய கட்சியை பொறுத்தவரை ஒரு வித்தியாசமான கட்சி, வேறு விதமான கட்சி இது. நமக்கும் மற்ற கட்சிகளுக்கும் வித்தியாசம் இருக்கு, பார்ட்டி வித் டிஃபரன்ஸ். ஆனால் நேற்று முதலாக காவல்துறைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றேன். அதனால் காவல்துறை நேற்று அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், இன்ஸ்பெக்டர் ஐயாட்டையும் சப் இன்ஸ்பெக்டர் தொலைபேசியில் நான் பேசினேன். ஐயா, நீங்க ரொம்ப டீட்டெயிலா ஆழத்துக்கு போகணும்.
யாராக இருந்தாலும் நீங்க விடக்கூடாது, நியாயமான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. அதனால் இதை என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்த தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். காரணம், தொலைக்காட்சி நண்பர்கள் தான் இதை என் கவனத்துக்கு கொண்டு வந்தீங்க. அண்ணா இந்த மாதிரி இருக்கு, அவங்க சமூக வலைதளத்தில் போட்டிருக்காங்கன்னு. இந்த சம்பந்தப்பட்ட 3 பேர்த்துல ஒரு கட்சியில் இருக்காங்க பொறுப்புல, நான் அதிகமாக அவங்களை சந்திச்சது கூட கிடையாது. அதே போல அந்த சம்பந்தப்பட்ட நபர் யாரு வீடியோ போட்டிருக்காங்களோ அவங்களையும் நான் அதிகமாக பார்த்ததில்லை, எனக்கு தெரியாது அவங்கள. அதனால் அந்த சம்பந்தப்பட்ட நபர் அவங்களுக்கு ஏதாச்சும் மன உளைச்சல் ஆகியிருந்தாலும் கூட நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா பாவம் அவங்களே வீட்டில் அவங்களுடைய அண்ணனை இழந்துட்டு அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தில் ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அதனால் இது நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வு. இருந்தும் காவல்துறை இன்வெஸ்டிகேஷன் பண்ணட்டும், யார் நிச்சயமாக இதில் உடந்தையாக இருக்கின்றார்களோ கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். அதனால் தான் முதலாக என்னுடைய லெட்டர் பேர்ல நானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேங்க. ஆமாங்க அண்ணா, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்து கொள்வது மகிழ்ச்சி தான். காரணம், இது மத்திய அரசிலிருந்து வரணும், நியாயமா வரணும். வரும்பொழுது நாம் பேசிக்கொள்வோம் அண்ணா. ஏன்னா மத்திய அரசுல நிதின் கட்கரி அவங்க குறிப்பா பல இடத்துக்கு அவங்களே நேரடியா போறாங்க, பல இடத்துக்கு போய் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் இதில் அரசியல் செய்ய விரும்பவில்லை. மக்களுக்கு தெரிந்தால் போதும். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் மத்திய அரசு நிறைய பணம் நாம கொடுத்திருக்கோம். அமித்ஷா அவர்கள் அடிக்கல் நாட்டு விழாவை அவங்க செஞ்சாங்க, அதுவும் உங்களுக்கு தெரியும். முதலமைச்சராக இருந்தாலும் நம்முடைய முதலமைச்சர் தானே, மக்களுக்கு பயன்பாட்டுக்கு தானே கொண்டு வர்றாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் இதை திறந்து வைப்பது உள்ளபடியே எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் முதலமைச்சருக்கும் இது மக்களிடம் சொல்லும் பொழுது சொல்லட்டும். மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து இந்த பாலத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். தமிழ்நாட்டில் பெரிய பாலம், சவுத் இந்தியாவில் 3வது பெரிய பாலம், 10.3 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய பாலம். நிச்சயமாக கோயம்புத்தூர் மக்களுடைய டிராபிக் சிக்னலை இந்த பாலம் பெருமளவில் அது போக்கும். அதனால் நாங்கள் இதில் அரசியல் செய்ய விரும்பவில்லை. மக்களுக்கான திட்டம் மக்கள் பயன்பாட்டிற்கு வேகமாக வரணும், ஒரு நாள் கூட தாமதமாக கூடாது என்று பார்க்கின்றோம். ஐயா, நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ராமநாதபுரத்தில் இதை பத்தி பேசினாங்க. நம்முடைய ஸ்டாலின் ஐயாக்கு நான் சொல்ல விரும்புறேன், ஐயா நீங்க கனிமொழி அம்மாவை இந்தியாவில் எங்கேயுமே நீங்க அனுப்பலையா? ஹத்ராஸ்க்கு நீங்க அனுப்பல? இல்ல ஸ்டாலின் ஐயாக்கு நான் தெரியாம கேட்கிறேன். உத்தரப்பிரதேசத்துக்கு தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்கள் யாரும் போகல. கனிமொழி அவங்க போகலின்னு முதலமைச்சர் அவங்க நெஞ்சில கை வச்சு சொல்லட்டும். கனிமொழி அவர்கள் போகும்பொழுது போனது தப்புன்னு நாங்க சொன்னோமா? போகட்டும், பார்க்கட்டும், அவங்க கருத்தை அவங்க சொல்லட்டும். ஹத்ராஸ் என்ன நடந்துச்சுன்னு அவங்க சொல்லட்டும். அதை முதலமைச்சர் செஞ்சார் இல்லீங்களா? முதலமைச்சர் எதிர்க்கட்சியாக 10 ஆண்டு காலம் தமிழகத்தில் இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பி குழு எங்கேயுமே போகலையா? போனாங்க. போகட்டும், பார்க்கட்டும், செய்யட்டும். அதே தான் இன்னைக்கு தமிழகத்தில் வந்திருக்கக்கூடிய என்டிஏ குழு, அவர்களுக்கு உரிமை இருக்கு வர்றதுக்கு. அவங்க பாக்குறாங்க, நிறைகுறைகளை கண்டுபிடிக்கிறாங்க. அதை முதலமைச்சருக்கு நேரடியாக அனுராக் தாக்கூர் அவர்கள் ஒரு கடிதம் மூலமா எழுதியிருக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டை பத்தி எனக்கு தெரியாதுங்க, அது தேசிய தலைவர்கிட்ட எப்ப கொடுத்திருக்காங்கன்னு. ரிப்போர்ட் அளித்த பிறகு பத்திரிகை நண்பர்களுக்கு அந்த சாராம்சத்தை நாங்க கொடுக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் வந்தது பார்த்தது எப்படி தவறாகுங்கன்னா, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு கட்சி, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சி, ஆளும் கட்சி, ஆளுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி, அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. சிவசேனால இருந்து வர்றாங்க, தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து அந்த குழுவில் இருக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறாங்க. அதனால முதலமைச்சர் அவர்கள் எதற்காக பதறாங்க? நாளைக்கு உங்களை மணிப்பூருக்கு நாங்க அனுப்ப வேண்டாம்னு சொன்னோமா? ஏன் உங்களோட இருக்கக்கூடிய காங்கிரஸ் அங்க போகலையா? ராகுல் காந்தி அவங்க போகலையா? அப்ப ராகுல் காந்திக்கு ஒரு நாயம், எங்களுக்கு ஒரு நாயமா? இப்ப முதலமைச்சர் அவர்கள் என்டிஏ தமிழகத்திற்கு வந்தது, இந்த குழு வந்தது தப்புனா, அதே முதலமைச்சர் அவர்கள் மணிப்பூருக்கு ராகுல் காந்தி போனது தப்புன்னு சொல்லட்டும். அவர் இரண்டையும் சொன்னா நியாயமானவர் ஒத்துக்கிறேன். அப்ப ராகுல் காந்தி மட்டும் மணிப்பூருக்கு போனது தப்பா? தப்பில்ல, ராகுல் காந்தி போவதற்கு உரிமை இருக்கு, போகட்டும். அதே நியாயம் தானே எங்களுக்கு. அதே மணிப்பூருக்கு திமுகவுடைய எம்பிக்கள் யாரும் அந்த குழுல போகல, போனாங்க. ஹத்ராஸ்க்கு போனாங்க, கனிமொழி அக்காவே போனாங்க. அதனால் அதை நான் தவறுன்னு சொல்லல, போவதற்கு திமுகவுக்கு உரிமை இருக்குன்னு தான் சொல்றேன். எதற்காக இவர் பயந்து முதலமைச்சராக இருப்பவர்கள் பொறுப்பற்ற முறையில் பேச வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தா இருக்குங்க. சரி, யாரை தூக்கியிருக்காங்கன்னா நான் அந்த கருத்தை சொல்ல விரும்பலீங்கன்னா, காரணம் எஸ்ஐடி திரு அஸ்ராகர்க் அவர்கள் தமிழகத்தில் ஒரு நல்ல ஒரு அதிகாரி, நல்ல பேர் வாங்கியிருக்கக்கூடிய அதிகாரி, மக்களுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கக்கூடிய அதிகாரி, ஐஜி அவங்க தலைமையில எஸ்ஐடி போட்டிருக்காங்க. முழுமையா அதை விசாரிக்கணுங்கன்னா விசாரிக்கட்டும். நாங்க நிறைய கேள்விகள் நாங்க வச்சிருக்கோம். நாங்க தனிப்பட்ட நபர் இதுவரைக்கும் நாங்க சொல்லல. செருப்பு எப்படி வந்துச்சு, ஏன் பர்மிஷன் எப்படி கொடுத்தீங்க, அட்மினிஸ்ட்ரேஷனுடைய ஃபெயிலியர் எல்லாம் கேள்வி வச்சிருக்கிறோம். தனிப்பட்ட முறையில் திமுக அவங்க நாங்க சொல்ல விரும்பலீங்கன்னா, எஸ்ஐடி மீது நம்பிக்கை இருக்கு, ரிப்போர்ட்டை கொடுக்கட்டும். இன்னுமே நம்ம சிபிஐ போவதற்கு வாய்ப்பு இருக்கு. மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றம் அவர்கள் ஒரு தனிநபர் போட்ட பெட்டிஷனை ஏத்துக்கல. நாளை எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் வந்த பிறகு சம்பந்தப்பட்ட நபர்கள், பாதிக்கப்பட்ட நபர்கள் யாரு வேண்டுமானாலும் மறுபடியும் உயர்நீதிமன்றத்திற்கு போய் சிபிஐ கேட்கலாம். அதனால் நமக்கு வாய்ப்பு இருக்கிறது, பொறுமையாக இருப்போம். எஸ்ஐடி தமிழ்நாடு அரசு முழுமையாக ஒத்துழைத்து
அவங்களுக்கு எஃப்ஐஆர்ல இருந்து எல்லா டீடைல்ஸும் கொடுக்கணும். அதுவரை தனிப்பட்ட நபர்கள் மீது பெயரை சொல்ல நாங்கள் விரும்பவில்லை. சரிங்கண்ணா. அண்ணா, இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் அவர் சொன்னதை சொன்னபடி செய்யணும். நாங்கள் அதை ஏத்துக்கிட்டோம். நீங்க உயர்நீதிமன்றத்தில் சொன்னீங்க எல்லா அரசியல் கட்சி கூப்பிடுங்க, எங்க தலைவர் அதில் பங்கேற்பாங்க, நயினார் அண்ணா அவங்க. அதுல எஸ்ஓபி பத்தி பேசலான்னு சொன்னீங்க, பேசுங்க. அதன் பிறகு எல்லாரும் ஒரு விஷயத்தை ஒத்துக்கலான்னு சொன்னீங்க, ஒத்துக்குவோம். அதை முதல்ல செய்யணும். இன்னைக்கு உதாரணத்துக்கு 12ஆம் தேதி எங்களுடைய மாநில தலைவர் அண்ணா நயினார் நாகேந்திரன் அவர்கள் மதுரையில் யாத்திரை ஆரம்பிக்கிறாங்க. தேசிய தலைவர் ஐயா நட்டா அவர்கள் மதுரைக்கு வர இருக்கிறாங்க. ஒரு குழப்பம் இருக்கு. பர்மிஷன் கொடுக்குறாங்களா, பிரச்சனை என்னன்னு எல்லாருக்குமே அந்த கிளாரிட்டி தேவை. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு 170 தொகுதியை தாண்டி போயிட்டு இருக்காங்க. ஒரு குழப்பம் நாமக்கல்ல கொடுக்குறாங்களா இல்லையான்னு. அதனால் முதலமைச்சருடைய கடமை குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். நாங்க தான் ஏத்துக்கிட்டோமேங்கண்ணா. எஸ்ஓபி போடலாமா, ஏத்துக்கிட்டோம். அதுக்காக ஒரு வாரம் பொறுத்திருக்கலாமா, பொறுத்திருக்கிறோம். 10 நாள் பொறுத்திருக்கலாமா, பொறுத்திருக்கிறோம். அதுக்காக 6 மாசம் பொறுத்துறா எப்படிங்கண்ணா? அதனால முதலமைச்சர் அவர்கள் முதல்ல அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடுங்க. 2-3 நாட்கள்ல எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணிட்டு தமிழக மக்கள் முன்பு வைப்போம். மக்களை ஏத்துக்குவாங்க, பத்திரிகை நண்பர்கள் எல்லோரும் ஏத்துக்குவாங்க. அதன்படி எல்லா அரசியல் கட்சியும் நடந்து கொள்வோம். நாங்க எஸ்ஓபி வர்றதே தவறுன்னு சொல்லிங்கன்னா we are ready. அதுக்கு ஒரு 5 நாள் பொறுக்க சொல்றீங்களா, அதுக்கும் ரெடி. பட் எத்தனை நாள் பொறுத்து இருப்பது? எங்க மாநில தலைவர் யாத்திரையே எங்களுக்கு இன்னைக்கு டேட்ஸ் கன்ஃபியூஷனா இருக்குது, இடம் கன்ஃபியூஷனா இருக்கு. இவ்வளவு குழப்பத்தில் ஏன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் எல்லாம் ஒத்துக்கொண்ட பிறகு கூட ஏன் அந்த குழப்பத்தை அவர் ஏற்படுத்தணும்? எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வந்தாங்க, பார்த்தாங்க, பேசினாங்க. என் கருத்து எல்லாமே வச்சோம். அண்ணன் டிடிவி அவர்கள் கருத்து வச்சாங்கன்னா எல்லாமே மக்கள் மன்றத்தில் இருக்கு. அண்ணன் டிடிவி அவர்கள் ஒரு நெருங்கிய நண்பர் எனக்கு. அண்ணன் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நான் பேசிய சில கருத்துக்கள் கூட அண்ணனுக்கு ஏற்புடையதில்லைன்னு. அது ஓகேண்ணா, அண்ணன் தம்பி இடையில சில கருத்துக்கள் ஏற்புடையது அப்பப்போ இல்லாமல் இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா. டிடிவி அண்ணன் மேல மிகப்பெரிய மரியாதை எப்பவுமே நான் தொடர்ந்து வைத்திருப்பேன். ஆனால் அண்ணன் அவர்கள் அந்த கருத்தை என்னை பற்றிய சில கருத்துக்கள் சொல்லி இருக்கிறாங்க. அது அவருடைய கருத்தாக நான் பார்க்கின்றேன். தவறு கிடையாது. எல்லா கருத்துக்களும் மக்கள் மன்றத்தில் இருக்கட்டும். அடுத்து கொண்டு வரணும். ஆனா கட்சிக்குள்ள என்ன நடக்குது, கட்சி தலைவர்கள் ஒருத்தட்ட என்ன சொல்றாங்க, ஒருவருக்கு இந்த கட்சியில என்ன பொறுப்பு கொடுத்திருக்காங்க, அதெல்லாம் நம்ம பொது இடத்துல பேச முடியாது இல்லைங்கண்ணா. பத்திரிகை நண்பர்கள் நீங்க யூகிக்கிறீங்க, அது ஓகே. பட் நம்ம கட்சி எப்படி நடத்தணும், எங்க கட்சியில ஒருத்தருக்கு என்ன வேலை, எங்கள் வேலை எப்படி செய்யறோம் அப்படிங்கறது நம்ம கட்சிக்குள்ளே விட்டுறலாங்கன்னா, இந்த கட்சியில நாங்கள் எது செய்தாலும் கூட அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். யாரும் தனிப்பட்ட முறையில் எந்த வேலையும் செய்ய மாட்டோம். பொறுமையா இருங்கன்னா. எங்களை பொறுத்தவரை தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி ரிஸ்க் நாங்கள் எடுத்திருக்கோம். காரணம் 2021 உள்ளாட்சி தேர்தல் தனித்து நின்றோம், 24 லோக்சபா தனித்து நின்றோம், 26 கூட்டணிக்கு மறுபடியும் போறோம். அப்படி இருக்கும் பொழுது எல்லோருக்கும் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தினாலதான் எல்லா வேலையும் செய்யறோம். அதனால் நண்பர்கள் பொறுத்திருக்க வேண்டும். சரியான நேரத்தில் பேசுவாங்க. நயினார் அண்ணா எப்பவுமே எதிராக பேசலீங்கண்ணா. அண்ணா இல்லைங்கண்ணா, அதை கிளாரிஃபை பண்ணிடலாங்கண்ணா. நயினார் அண்ணா எப்பவுமே எதிராக பேசலீங்கண்ணா. நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்களுடைய தலைவர் அவர்கள் நயினார் நாகேந்திரன் அவர்கள் யாரை எதிர்த்தும் பேசல. அரசியல் அப்படி நம்ம செய்யவும் கூடாது, செய்யவும் முடியாது, பேசல. எங்களுக்கு பிரின்சிபல் எதிரி, முக்கிய எதிரி திராவிட முன்னேற்ற கழகம். அது எதிர்த்து நயினார் அண்ணா பேசுறாங்க. அதனால அண்ணனுடைய பேச்சுல அது இப்படி சுத்தி வளைச்சு, அப்படி வளைச்சு, இப்படி வளைச்சு, டிடிவி அண்ணனுக்கு எதிராக பேசினாங்க, ஓபிஎஸ் அண்ணனுக்கு எதிராக பேசினாங்க அப்படிங்கிற கருத்து எனக்கு ஏற்புடையதல்ல. எப்படி இருந்தாலும் கூட அரசியல்ல சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, இப்ப இந்த வார்த்தையை கருத்து வேறுபாடுகள் பயன்படுத்துவோம். அந்த மாதிரி இருந்தாலும் கூட அதெல்லாம் சரி பண்ணி முன்னாடி கொண்டு போய்க்கலாங்கண்ணா. அண்ணா பின்னாடி கேட்டீங்க. யாருக்கு எந்த கருத்து வேறுபாடு இல்லைங்கண்ணா. எல்லோருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்து மட்டும் தான் இருக்கு. நம்முடைய நிதி அமைச்சர் அவங்ககிட்ட ஆல்ரெடி இந்த ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்கண்ணா. சென்னையில் சந்திச்சு கொடுத்தாங்க, இங்கே வரும்பொழுதும் கொடுத்தாங்க, கோயம்புத்தூர் விமான நிலையத்தில். கொஞ்சம் பொறுத்திருப்போம், கொஞ்சம் பொறுத்திருப்போம். நியாயமான கோரிக்கை தான் அண்ணா. அண்ணா 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 ஒரே நிமிஷம் அண்ணே, நான் இப்பதான் கேட்குறீங்க அண்ணா, ரியல் டைமா இருக்கிறீங்க. நான் பார்த்துட்டு நான் பேசுறேங்கண்ணா. அண்ணா நான் கட்சியில யாரை பார்த்தேன், எதுக்கு பார்த்தேன், எங்க பார்த்தேன், அது வேண்டாங்கண்ணா. நான் இந்த கட்சியினுடைய தொண்டன். எது செய்தாலும் கூட இந்த கட்சியினுடைய நன்மைக்காக மட்டும்தான் செய்வோம். சரியான நேரத்தில் நம்ம பேசுவோம்.
யார் சொல்றாங்கண்ணா அப்படின்னு? அண்ணா அதே மாதிரி இருக்க முடியாது இல்லைங்கண்ணா. தலைவர் இருக்கும் பொழுது அவருடைய வேலையை அவங்க செய்யறாங்க. எனக்கு ஆர்கனைசேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவும் இல்லைங்கன்னா, அமைப்பு சார்ந்த வேலைகள் எதுவும் இல்லை. வேலை பளுவு மிக மிக அதிகமாக குறைந்திருக்கிறது. அதனால தான் என்னுடைய சமுதாய பணி, அரசியல் பணியோடு நிறைய வேறு வேறு பணியும் செய்கிறேன். அதை செஞ்சாலும் விவசாயம் பண்ணாலும் பத்திரிகை எழுதுறீங்க, வேற பண்ணாலும் எழுதுறீங்க. எனக்கு அதிக நேரம் கிடைத்திருக்கிறது சில வேலைகள் செய்வதற்கு. அதை நான் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். எப்பவுமே 5th கியரில் வண்டி ஓட்ட முடியாதவங்களா இன்ஜின் சீஸ் ஆயிரும். 4 வருஷம் 5th கியரில் ஓட்டிட்டோம், இப்போ 2nd கியரில் ஓட்டிட்டு இருக்கேன். இன்ஜின் நல்லா ஓடுது. ஒரு வருஷம் 2 வருஷம் நல்லா ஓட்டுனா ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சொல்றேனே, நீங்க தான் வந்து பிள்ளையார் சொல்லி போடணும். அண்ணா எந்த அண்ணா 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 நிறைய பேசிட்டோம், அப்புறம் பேசுவோம். தேங்க்யூ அண்ணா. சுப்ரீம் கோர்ட்டில் தான் பேசுவோம் மேடம். தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ அண்ணா. திரும்ப பேசுவோம்.